வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பிபிஐ ஓகேங்களா. ஸோ கோர் பிபிஐ வந்து 7 மணிக்கு இருக்கு. நேற்று வந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பாசிட்டிவாக தான் யூஎஸ்க்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இப்படி மாட்டிக்கிச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. கண்டிப்பா சான்ஸ் வந்து ஒன் மோர் மார்க்கெட் கீழே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஒரு டிராப் கீழே வரத்துக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு ட்ரையாங்கிள் மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபேக் பிரேக்ஸ் நடக்கும். மேலே உடைச்சோடனே டக்குன்னு கீழே வரலாம், கீழே உடைச்சோடனே மார்க்கெட் மேலே போகும். ஸோ ட்ரெண்டிங் ஃபேஸ் வராது. இந்த பக்கம் டபுள் சைடு வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபேக் பிரேக்ஸ் நடக்கிறதுக்கு டாலர் இண்டெக்ஸில் ப்ராபபிலிட்டி இருக்கு. பெட்டர் வந்து மார்க்கெட் ஒரு முறை கீழே வந்தா தென் ரேலி நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஆயில், ஸோ ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. டென்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கு. அவங்க கிட்ட மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முடிவு அப்படிங்கிறது இன்னும் வரல அவங்க கிட்ட நியூக்ளியர் இதை பத்தி, டீல் பத்தி. ஸோ இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது வந்து வீக் சார்ட். ஸோ வீக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு முறையும் தொடும் பொழுது பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே புஷ் பண்ணுது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால தான் முதல்ல நம்ம இருக்கோம். மேலே வந்து $70 வரைக்கும் போனாலுமே இது வந்து பிரேக் அவுட்டா நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. எபோவ் மார்க்கெட் வந்து இதுக்கு மேல 70க்கு மேல மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆனா நின்னா மட்டும்தான் மார்க்கெட் பிரேக் ஆகி ரேலி ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டில் மார்க்கெட் இப்படிதான் இருக்கு. ஒருவேளை இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா, ஓகே, வார் வந்து எதுவும் வரல, அவங்களுக்குள்ள ஒரு ட்ரூப்ஸை வந்து ரிட்டர்ன் யூஎஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாவே ஆயில் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஃபால் ஆனால் ட்ராப் அப்படிங்கிறது நமக்கு $50 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த டென்ஷனுக்கு மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷ்ல தான் இருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒருவேளை ஒரு நல்ல செட்டில்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அரௌண்ட் $61 கீழே மார்க்கெட் வந்து நின்னுட்டாவே, கீழே வந்து ஒரு $61 கீழே மார்க்கெட் ஹோல்ட் ஆயிட்டாவே ப்ராபபிலிட்டி மார்க்கெட் $50 போய் மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். வார் வரதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது. ஓகே, ஸோ டெக்னிக்கலாக இந்த புல்லிஷ் மூவ் அப்படிங்கிறது இந்த டென்ஷன் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே நிறுத்திருக்காங்க. ஆனால் பர்ஃபெக்டாக வீக்கில் போய் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் நிற்குது. இதை நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு 40% மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு, 39%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே தான் நிற்கிறான். ஸோ மார்க்கெட் வந்து $92 வரைக்கும், ஓகேங்களா, 92 வரைக்குமே இந்த கரெக்ஷன் ஃபேஸை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒரு $92 மார்க்கெட் போனால் கூட தென் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அது வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் தான். ஓகே, ஸோ கீழே ஒரு 1 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்டிகுலரா சில்வர்ல வந்து இந்த பர்டிகுலரா இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா மார்க்கெட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஒன் மோர் இந்த சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகலாம். ஓகே, ஸோ கோல்டு இறங்கினால் அந்த டைம் சில்வரையும் நீங்க வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். கீழே வந்து 85 to 85.5 வரைக்குமே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இங்க வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு கீழே வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். சப்போர்ட் லெவலா இதுதான் இருக்கும். இதுக்கு கீழே மார்க்கெட் பெருசா போக வாய்ப்பு இருக்காது. இங்க வரும்போது மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்து மேல புஷ் பண்ண ரெடி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லெவலை உடைச்சு மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்னால் தான் நம்ம செல் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 30 minutes சார்ட்
இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்கு, அதாவது குறுகிட்டே வருது. ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு 89.2 அந்த லெவல் ஆர் 89 பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற 82 ஆர் 85ல இருந்து 85.50 வரைக்கும் மார்க்கெட் இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது 89க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கீழே வந்தா 85 to 85.5 அந்த பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அது வரைக்கும் கீழே இறங்க ப்ராபபிலிட்டிஸ் உண்டு. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் போகணும். அப்படி பிரேக் ஆகலைன்னா மார்க்கெட் கீழே இறங்கி மேலே ஏறுற மாதிரி தெரிஞ்சால் நீங்க பைலேயே இருங்க. பிரேக்குக்கு அப்புறம் செல்லை பத்தி யோசிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டை இப்படி ஃபாலோ பண்றாங்க. இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லேசி ட்ரெண்டாக இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப கரெக்டிவா ரேஞ்சஸ்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. இங்க வந்து பெரிய டார்கெட் ஃபேஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபேஸ்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. முதல்ல மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன, இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. நம்ம செல்குள்ள போகணும் அப்படின்னா கீழே கிட்டத்தட்ட 4400 பெரிய 21% மார்க்கெட் டிராப் ஆனதுனால அந்த அது ரொம்ப தள்ளி இருக்கு. நமக்கு அட்லீஸ்ட் 4850க்கு கீழே தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா செல்லை எடுக்கணும். அது வரைக்கும் செல் செட்டப் கிடைச்சா எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு செல் செட்டப் கிடைக்குதுன்னா டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான டார்கெட், குட்டி டார்கெட்டா வச்சுக்கணும். இதே பை எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்கான டார்கெட்டை நீங்க வச்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த இடத்துல நம்ம சர்வே பண்ணிக்க முடியும். மார்க்கெட்ல கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த லெவல்ஸ் அப்படிங்கிறது 5080 கீழே அது வந்து 5000 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்துட்டா இம்மிடியட்டா மார்க்கெட்ல ஒரு பை செட்டப் கிடைக்கும். ஸோ இந்த இன்னைக்கு ஈவினிங்குள்ள மார்க்கெட் வந்து இந்த லெவலை ரீச் பண்ணா மேபி அட்டாக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். ஆஸ் பர் வேவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கூட வேவ் பிரகாரம் அவன் தேர்ட் வேவை இங்க போய் கம்ப்ளீட் பண்ணணும். அட்லீஸ்ட் ரொம்ப லீஸ்டா கால்குலேட் பண்ணாலும் 5300ல இருந்து மார்க்கெட் 5250 லெவல் ஆல்ரெடி இங்க ரீச் பண்ணிக்கிறான் அப்படின்னா இன்னொரு முறை இப்படி ரீச் பண்ணிட்டானா கூட மார்க்கெட்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்பதான் வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக்கை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சும்மா ஒரு ஷார்ட் ஃபால் வந்துட்டு மார்க்கெட் மேல போயிட்டு தென் கீழே வரலாம். இந்த 5300 ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நம்ம வந்து செல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் ஏன்னா அது வந்து ஃபோர்த் வேவா இருக்கும். இந்த தேர்ட் வேவ் வந்து இங்க எண்ட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோர்த் வேவ் நல்லா நடக்கும். அதை எடுத்துட்டு திருப்பி நம்ம ஒரு லாங்க்கு போறதுக்கு ரெடி ஆகலாம். கீழே 4850 கீழே வந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மார்க்கெட் வந்து சி வேவ் எடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பதான் வந்து மார்க்கெட் என்ன பண்ணும்னா இந்த லோவை டெஸ்ட் பண்றதோ அல்லது இந்த லோவை பிரேக் பண்ற அளவோ பவர்ஸ் கிடைக்கும். இப்போ வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்கு. இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ரேஞ்சுன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலா. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆர்டர் ஃபில்லிங்கா தான் நான் கன்சிடர் பண்றேன். ஒரே ஒரு ஃபேக் பிரேக் இப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் மேல பம்ப் ஆயிடும். இதே இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டாலும் ஓகே ரொம்ப லீஸ்டா பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் 5220க்கு மேல மார்க்கெட் நல்லா ஸ்டெடியா நின்னாலே மார்க்கெட் மேல போக தான் ட்ரை பண்றான்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜோன். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், இது சப்போர்ட் ஜோன் தான். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரெண்டையுமே கொஞ்சம் இப்படி ஃபேக் பிரேக் பண்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகே, இப்போ கரண்ட்ல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சு செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நான் பொசிஷனா வைக்கிறேன் அப்படின்னா புதுசா பொசிஷன் போகாதீங்க. ஓகே, புதுசா பொசிஷன் போகாதீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல்டா இருக்கு. ஓகே, ஸோ
கீழே ஒரு முறை வந்து டெஸ்ட் பண்ணலாம். 5080 வரைக்கும் வந்தால் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய பை அப்படிங்கிறது லாங் பையா இருக்கும். இங்க வரணுமா அப்படின்னா வாய்ப்பு கம்மி தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பையிங்ல தான் இருக்கு. நியூஸ் எதுவும் வராதனால மார்க்கெட் அங்கேயே ஹோல்ட் ஆகி நிக்குதே தவிர, நியூஸ் வந்தா மார்க்கெட் மேல போகும். என்ன மாதிரி நியூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வார் ரிலேட்டட் நியூஸ் தான் வரும். அதனால கோல்டுக்கு அது பாசிட்டிவா தான் அமையும். நெகட்டிவா வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் கம்மி. பட் ஆயில் வந்து நல்லாவே மேல போக ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த மாதிரி டைம்ல ட்ரேட் பண்ணாதீங்க. செல் செட்டப் கிடைத்தால் செல் செட்டப்ல கொஞ்சம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பை கிடைச்சாலும் எடுத்துக்குங்க, தப்பு இல்லை. நான் செல் தான் சொல்றேன் அப்படின்னு இல்லை. பெரும்பாலும் அந்த ஷார்ட் கரெக்ஷனை கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் பைக்குள்ள தான் நம்ம போகணும். இன்னைக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் பை செட்டப்பை எதிர்பார்க்க போறோம், பைக்குள்ள தான் போக போறோம். இது ஒரு சின்ன செல் மட்டும்தான் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சின்ன செல் வித் ஸ்மால் டார்கெட், அந்த ஸ்மால் டார்கெட் செல்லிங் மட்டும்தான் எதிர்பார்க்குறோம். ஒன்ஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்து சப்போர்ட் எடுத்தால் நல்ல பெரிய டார்கெட்டாக இருக்கக்கூடிய பையை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எங்ககிட்ட ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் போடுங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.